வணக்கம். 28 இயர்ஸ் லேட்டர் படத்துடைய ரிவ்யூ சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் இன்னும் அந்த முதல் 2 படங்களே பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அப்புறமா ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த எலியோ தான் இந்த வீக்கெண்டில் கடைசி விமர்சனம். என் சின்ன வயசுலேருந்து பல மெமரபுளான அனிமேஷன் படங்களை கொடுத்துட்டு வரதுனாலே என்னவோ பிக்சாரோட படங்கள் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போவும் பல படங்களை நான் வந்து ரீவிசிட் பண்ணுறது உண்டு. ஆனால் லூக்கா, டேர்னிங் ரெட், லைட் இயர்னு செம்ம மிட்டான படங்களை பார்க்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமாச்சு. ஆனால் கொஞ்சம் பெட்டரான எலிமெண்டல், அதை விட சிறப்பான இன்சைட் அவுட்னு 2 படங்கள் மூலமாக திரும்ப என்ன மாதிரியான ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. இப்போ இந்த எலியோ போன 2 படங்கள் லிஸ்ட்டில் சேர்க்கலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களுடைய லிஸ்ட்டில் சேர்க்கலாமா அப்படின்னு ரிவ்யூ முடியும் போது உங்களுக்கே தெரியும். எலியோ தன் அப்பா அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் தன் சித்தியோடைய கேரில் வளர்றான் குட்டி பையன் எலியோ. அவங்க இறப்பு தந்த அதிர்ச்சி விலகாததுனால யாரோடவும் சோஷியலைஸ் பண்ணாமல் இருக்கான். ஆனால் எப்படியாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் உயிர்கள், அதாவது ஏலியனை காண்டாக்ட் பண்ணி அதுங்க என்னை பூமியிலேருந்து கடத்திட்டு போனால் போதும் அப்படின்னு தனியாக ஒரு உலகத்தில் ஒரு அதீத கற்பனையோட வாழ்ந்துட்டு இருக்கான். சில வருஷங்கள் ஆகுது. கண்டிப்பாக தன்னை ஏலியன்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் எலியோ. ஆனால் ஒரு நாள் அவன் நினச்ச மாதிரி வேற நடக்குது. இன்ஃபேக்ட் பூமிங்கிற மொத்த பிளானட்டோடைய லீடரே எலியோ தான் அப்படின்னு ஏலியன்ஸ் நினச்சிறாங்க. ஏலியன்ஸை மீட் பண்ணுற எலியோ என்ன பண்ணா, அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன, அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் தான் எலியோ. பிக்சார் படங்கள்னா அட்டகாசமான அனிமேஷன் செக், எமோட்டிவான வாய்ஸ் காஸ்ட் செக், குழந்தைகளுக்கு நல்ல மெசேஜ் செக், அட்வென்ச்சர், ஹியூமர், அதீத கிரியேட்டிவிட்டி செக். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு அது செக்கான மாதிரி தெரியல. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். எலியோ கேரக்டர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பசங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக பக்காவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கம்யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப் டிசைன், அதில் வர விதவிதமான ஏலியன்ஸ், அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற எக்கச்சக்கமான ஐடியாஸ், லிக்விட் கம்ப்யூட்டர்னு வர ஒரு கேரக்டர்னு இப்படி பிக்சாரால் மட்டுமே யோசிக்க முடிகிற, எடுக்க முடிகிற விஷயங்கள் படம் முழுக்க இருக்குது. எலியோவை விட கிளார்டன்கிற ஏலியன் கேரக்டர் இன்னும் ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த கேரக்டருக்கு ரெமி எட்கர்லி அப்படிங்கிற பையன் குரல் கொடுத்துருக்கான். அந்த கேரக்டர் பண்ணுற வேலைகள், பேசுகிற விதம், பண்ணுற சில சேட்டைகள் எல்லாம் ரொம்ப ரிலேட்டபுளாக, என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஈஸியாக கனெக்டும் ஆகிடுது. I've never been a bargaining chip before. I've been a liability, a disappointment. I've also been an enigma, a problem, a headache. கிளார்டனுக்கும் அவனுடைய அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப் ட்ராக்ல இருக்கிற விஷயங்களை வச்சு எலியோவுக்கும் அவன் சித்திக்குமான ரிலேஷன்ஷிப் ட்ராக்ல அதை ரிஃப்ளெக்ட் பண்ண விதம் டிப்பிக்கல் பிக்சார் ட்ரிக்காக இருந்தாலுமே கூட ஒர்க் ஆகுது. ஸ்டார் ட்ரெக், டெர்மினேட்டர் 2 ரெஃபரன்ஸ் எல்லாம் சிறப்பான ஐடியாஸ். என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு விஷயம் செக் ஆன மாதிரி தெரிலன்னு சொன்னேன் இல்லையா, அது பெரும்பாலும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகளை தான் பிக்சார் கையில் எடுப்பாங்க. ஆனால் அவங்க சமீபத்திய வழக்கப்படி இந்த படம் 10-12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளே அதிகமாக டார்கெட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் ஆச்சரியப்பட்டு பாராட்ட முடிஞ்சாலுமே கூட அவ்வளோ சுவாரஸ்யமாக எனக்கு ஃபீல் ஆகலை. தென் 3 படங்கள் செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, அதெல்லாம் மொத்தமாக மோசமான படங்கள்னு ஒதுக்கிடவும் முடியாது. பட் பிக்சார் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட்லேயும் அந்த படங்கள் இருக்காது. ஸோ அதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஏன்னா எப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எலியோவும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக சுமாரான படமும் சொல்ல முடியல, கம்ப்ளீட்டாக என்ஜாயும் பண்ண முடியல. அதுக்கு முதல் காரணம் எலியோங்கிற சென்ட்ரல் கேரக்டர் சுற்றி நடக்கிற கதையாக இருந்தாலுமே கூட அந்த கேரக்டரோட சுற்றி இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது, மைண்டில் நிற்குது. சரி, இங்கே விட்டதை எமோஷன்ஸில் பிடிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் மிட் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அவங்களுடைய ட்ரேட்மார்க் எமோஷனல் டெப்த் எங்கேயுமே இந்த எலியோவில் எனக்கு கிடைக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த எலியோ பிக்சாரோடைய மற்றும் ஒரு ஓகேவான அனிமேஷன் படம், அவ்வளோதான். கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய மெசேஜஸ் எல்லாம் சொல்லலாம். ஆனால் பெரியவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனத்துக்கு எப்பவும் கேட்டர் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி பண்ணல. ஸோ நாம் எல்லாரும் சேர்ந்து அடுத்த பிக்சார் படத்துக்கு வெயிட் பண்ணுவோம்.